வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் சௌச்சோ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சௌச்சோ கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் துருவின தேங்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுக்கணும். வறுபட்டாச்சு. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். வறுபட்டதும் சின்னதாக வெட்டி வச்சிருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்குனதும் சின்னதாக வெட்டி வச்சிருந்த 2 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. 2 சௌச்சவை தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சௌச்சவை நல்லா வேக வச்சிடலாம். சௌச்சோ வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, சௌச்சோ நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான சௌச்சோ கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.